வணக்கம். அதிமுக, பாஜக கூட்டணி உருவாயிருச்சு. இதில் அதிமுகவுக்கு லாபமா, பாஜகவுக்கு லாபமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்குது. பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது. அதிமுக நிர்வாகிகளுக்கு பாஜகவோட கூட்டணி வச்சது பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டார். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாதுங்க, கூட்டணியில் ஆட்சி அமையும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படிங்கிறது. அமித்ஷாவுக்கு எடப்பாடி பழனிசாமி சூப்பை கொடுத்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதனால் அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுனால பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் லாஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸுக்கும் சசிகலாவுக்கும் மிகப்பெரிய ஒரு அடி. ஏன்னா அதிமுகவில் மீண்டும் தன்னங்களை இணைச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் ஓபிஎஸ்ஸை பாஜக கைவிடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. சசிகலாவும் அதே போல் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க பாஜக மேலிடத்தோட. அதே போல் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் உங்களுக்கு பொதுச்செயலாளர் பதவி கொடுத்துருவோம், நீங்கள் அதிமுக கட்சி உங்கள் கைக்கு வந்துடும், நீங்கள் கொங்கு பெல்ட்டை கொஞ்சம் பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. செங்கோட்டையனுக்குமான அந்த வாய்ப்பும் போயிடுச்சு. டிடிவி தினகரன் அவருக்குமான வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் பாஜக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். இன்னும் பாஜக என்னை அடித்து துரத்தி விட்டாலும் நான் பாஜகவோட தான் கூட்டணியில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. இவங்களெல்லாம் என்ன நடக்கிறது, இவங்களுக்குள்ளே என்ன நடந்திருக்குது, இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் எல்லாத்துக்குமே இருக்குது. இவங்க ஆதரவாளர்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. ஏன்னா ஓபிஎஸ் நினச்சி தான் ஓபிஎஸ் ஆதரவாளர்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதை விட தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் செங்கோட்டையனை வச்சு ஒரு கேம் விளாண்டாங்க பாஜக. மிகப்பெரிய அளவில் அந்த கேம் விளாண்டாங்க. புரட்சித்தலைவி படம் இல்லைன்னு சொல்லி ஒரு பேச்சை வர வச்சு அதில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவர் மனசுக்குள்ளே இருக்கிற கும்புறலெல்லாம் கொட்ட வச்சு எடப்பாடி பழனிசாமி எங்கேயோ கட்சியை உடச்சிட போகிறாரோ அப்படிங்கிற ஒரு பயம் வரைக்கும் கொண்டு அமித்ஷா மூலமாக பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் கட்சியை உடச்சி சின்னம் எல்லாமே பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் கையில் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திக்குன்னு ஒரு மனநிலையில் எடப்பாடி பழனிசாமியை வச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சிட்டாங்க. ஏன் செங்கோட்டையன் சொன்ன மாதிரி பொதுச்செயலாளர் பதவியோ கட்சியை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறதோ, இதுக்கு சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் எல்லாமே பெருமளவில் ஆதரவு கொடுத்தாங்க. ஏன் அமித்ஷா அதை செய்யலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, செங்கோட்டையன் பெருமளவில் அமித்ஷா சொன்ன மாதிரி நடந்துக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 தடவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினாங்க, அமித்ஷாவை சந்தித்து பேசினார் செங்கோட்டையன். எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி அவர் நடந்துக்கல. கட்சியை உடைக்கிறதுக்கு செங்கோட்டையன் விரும்பவே இல்லை. அவங்க எல்லாமே என்ன நினச்சாங்க, நீங்களும் இன்னொரு ஓபிஎஸ் தான், உங்களோட நாங்கள் கூட்டணி வைக்கிறதோட அவர் திரும்ப எடப்பாடி பழனிசாமிகிட்டே நாங்கள் கூட்டணி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அமித்ஷா பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செங்கோட்டையனுக்கு இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மனஸ்தாபம். நம்மளை வச்சு பயன்படுத்தி நம்மளை வச்சு கேம் விளாண்டு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு நமக்கு ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளை வச்சே ஒரு கேம் விளாண்டுட்டாங்களே பாஜக அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகிட்டார். அவரும் டென்ஷன் ஆகிட்டார். எடப்பாடி பழனிசாமியை கூட்டணி கொண்டு வரதுக்கு நான் தான் கிடச்சேன்னா, ஏன் நம்மளை பொதுச்செயலாளர் கட்சியை உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு பெல்ட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிளை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்து திடீர்னு நம்மளை இப்படி போட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்மளையும் ஓபிஎஸ் மாதிரி ஆக்கி விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் அவருக்குமே இருக்குது. என்ன பண்ண முடியும்? இப்போ செங்கோட்டையனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவரும் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், தலைமை கழக நிர்வாகி, எம்எல்ஏக்கள் எல்லாத்திட்டையும் போய் சந்தித்து பேசியிருக்கிறாரு. உங்கள் கையில் கட்சி வரும்போது, இல்லை உங்கள் கைக்கு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு பெல்ட்டில் நிறைய பேர் செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அவர் போய் அமித்ஷாட்ட சொல்லியிருக்கிறாரு. நிர்மலா சீதாராமனை சந்திக்கும் போதும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவங்க எல்லாமே என்னென்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போவே உங்களை ஆதரிக்கணும், வெளிப்படையாக உங்களை ஆதரிக்கணும், அப்படி ஆதரித்தா நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது செங்கோட்டையன் விரும்பவே இல்லை. எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, 35 வருஷம் அனுபவம் உள்ளவர், இப்படிப்பட்டவர் 2 மாதம் ஒரு பாஜக ஒரு கேம் விளாண்டி அவர் எதுவுமே அதிர்ந்து பேசக்கூடியாத ஒரு நபரே பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளே அவர் ஒன்றும் இல்லாத மாதிரி பண்ணி விட்டார். இப்போ பேச்சு மூச்சே இல்லை. அவர் எங்கே போனாலும் எங்கே போய் பேசினாலும் அவருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பலமான ஒரு இது இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆக்கி விட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போகிறாரு, செங்கோட்டையனை ஒன்றும் இல்லாமல் ஆக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ண முடியும் அப்படின்னா, செங்கோட்டையனுக்கு ஏற்கனவே அங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர் கருப்பண்ணனுக்குமே ஆகாது. கருப்பண்ணனை வச்சு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை நேரடி அட்டாக் பண்ண போகிறாரு இனிமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு செங்கோட்டையன் என்னடா இது இப்படி பண்ணி விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. செங்கோட்டையன் ஒரே ஒரு விஷயம் தான், அதிமுக கட்சி உடைக்க வேணாம், அப்படியே ஆதரிக்கிறவங்களை கொண்டாந்து எனக்கு கட்சியில் பொதுச்செயலாளர் பதவியும் கட்சியும் கையில் கொடுத்து ரெட்டையில சின்னத்தையும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சைடு செங்கோட்டை நிலைமை தான். கொங்கு பெல்ட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இப்போ சிவுன்னு சீவி விட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே சீவுனவர் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், இவங்க 2 பேரும் தான். ரொம்ப நொந்து போயிட்டார். இப்போ ஓபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவை நம்பி இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. பாஜகவை வந்து இவர் ஆதரித்தது இல்லாமல் இவர் ஆதரித்த ஒரு 4-5 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு இவரும் வந்து பார்த்திங்கன்னா பாஜக நம்மளுக்கு எப்படியாவது கை கொடுக்கும், திரும்பவும் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பாங்க. தர்ம யுத்தம் நடத்தும்போது பிரதமர் மோடி சொல்லி தான் இவர் வந்து திரும்பவும் அதிமுகவில் சேர்ந்தார். ஒருங்கிணைப்பாளர் பதவி கிடச்சிது, அதுக்கப்புறமா துணை முதலமைச்சர் பதவி கிடச்சிது. எல்லாமே பாஜக செஞ்சது தான். திரும்பவும் பாஜக அது போல் ஒரு ஹெல்ப் பண்ணோம் நமக்கு அப்படின்னு சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் கரை வேஷ்டி கூட கட்ட முடியாது, கட்சி வேஷ்டியை கூட கட்ட முடியாது, கட்சி சின்னத்தை கூட பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனா கூட எப்படியுமே பாஜக நம்மளை கைவிடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாஜகவோட கூட்டணி வச்சார். அப்போ கூட அதிமுக ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தார். ரெட்டைலைக்கு எதிராக வந்து ராமநாதபுரத்திலே வந்து போட்டி போட்டார். அப்போ கூட எல்லாருமே சொன்னாங்க ரெட்டைலை சின்னத்தில் எதிர்த்து நிற்கிறாரு, அவருக்கு வந்து இனிமேல் அதிமுகவுக்கும் அவரும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு உதயகுமார்லாம் பேசினார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 2வது இடத்த வந்தார். பாஜக கொடுத்த அழுத்தத்தினால தான் அவர் சுயேட்சையாக நின்றார். இல்லைன்னா அவங்க அப்பயே வந்து தாமரை சின்னத்தில் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படி நின்றுருந்தாருன்னா அவர் ஜெயிச்சிருப்பார். தாமரை சின்னத்துக்கான ஒரு பேர் கிடச்சிருக்கும், பாஜகவுக்கான ஒரு வெற்றியாக கிடச்சிருக்கும். ஓபிஎஸ்க்கும் அதிமுகவுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லாமல் அப்பயே முடிஞ்சிருக்கும், சோழியை முடிச்சிருப்பாங்க. ஆனால் ஓபிஎஸ் என்ன நினச்சாருன்னா, அதிமுக ரத்தம் தான் என் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்குது, நான் அதிமுககாரன் தான், கடைசி வரைக்கும் நான் அதிமுக தொண்டனாக இருக்க தான் நான் ஆசைப்பட்றேன், என்னை அதிமுகவில் சேர்த்து விடுங்க, பாஜகவில் எந்த காரணத்தை கொண்டு நான் நிற்க மாட்டேன், சுயேட்சை வேணா கூட நின்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். சரி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாஜக நமக்கு இந்த சைடு கட்சிக்குள்ளே சேர்க்கறதுக்கான ஒரு ஏற்பாடை பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. அதுவும் நடக்கலை. ஆனால் தேர்தல் ஆணையத்து மூலமாக ஏதாவது ஒரு வீடியல் பிறக்கும் நமக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஓபிஎஸ்க்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சி சின்னம் இதெல்லாம் வந்து நம்ம கைக்கு கொடுத்துருவாங்க, அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளை தேடி எல்லாருமே வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சாரு. அப்புறமா பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் இன்னும் இருக்குது. ஆனால் பாஜக செய்யுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமியோட அமித்ஷா வந்து பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து எல்லாமே கூட்டணியெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டார். ஆனால் அதுக்கப்புறமா எடப்பாடி ஆதரிப்பாங்களா, ஓபிஎஸ் ஆதரிப்பாங்களா? எடப்பாடியை தான் ஆதரிப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அமித்ஷா வந்து சந்திக்கிறதுக்கு ஓபிஎஸ் வந்து ரொம்ப முயற்சி பண்ணார். வாங்க, நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரும் பெரிய குளத்துலேருந்து அவசரமாக நான் போய் அமித்ஷா சந்திக்க போகிறேன், அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் வந்து போயிட்டா ஒன்றுமே கிடைக்கவே இல்லை. என்னடா இது, அமித்ஷாட்டேருந்து ஒன்றும் அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல அப்படின்னு. பிரதமரை சந்திக்க வரும்போது கூட பார்த்திங்கன்னா பல முறை முயற்சி செஞ்சார், கேன்சல் ஆயிடுச்சு. ரொம்ப இது பண்ணிட்டாங்க. பிரதமரும் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. கடந்த முறை பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சிபிஎஸ் 2 பேருக்குமே பஞ்சாயத்து ஓடும்போது 2 பேருக்குமே வாய்ப்பு கொடுத்து 2 பேர்த்தையும் பக்கத்தில் நிற்க வச்சார் பிரதமர் மோடி. ஆனால் அமித்ஷா பார்த்திங்கன்னா இந்த கடந்த முறை பார்த்திங்கன்னா அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு ஓபிஎஸ் பல முறை முயற்சி செஞ்சார். கடைசி வரைக்குமே அவரை சந்திக்கலை. எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு அப்படியே டைரெக்டாக வந்து ஓபிஎஸ்ஸை சந்திக்காமையே போயிட்டார். அதுதான் வந்து எடப்பாடி பழனிசாமியோட டேட்டிக்ஸை. அவர் வந்து ஓபிஎஸ்ஸை எந்த சூழ்நிலையிலையும் கட்சிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, அப்படியே உங்கள் கூட அவர் கூட்டணியில் இருந்தாலும் ரெட்டைலை சின்னத்தை அவருக்கு கொடுக்க மாட்டோம், நாங்கள் கொடுக்க மாட்டோம், அவர் அதிமுக வேட்பாளராகவோ ரெட்டைலை சின்னத்தில் போட்டி போடுறதுக்கோ நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஒத்துழைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷாட்டே அவர் சொல்லியிருக்காரு. அமித்ஷா அதுக்கும் உங்கள் உட்கட்சி பிரச்சனைங்க, அதில் நாங்கள் தலையிடவே மாட்டோங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் பந்தாவாக சொல்லிட்டு போயிட்டார். இப்போ ஓபிஎஸ் நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது. எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டதுக்கு, பாஜகவை நம்பி இவங்க இறங்கி நின்றதுக்கு, ஓபிஎஸ்க்குலாம் இப்படி ஒரு இதை எப்படி பாஜகவுக்கு மனசு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. ஓபிஎஸ்ஸை நம்பி நிற்கிறவங்களுக்கும் ஒரு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்குது. சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர் எல்லாம் அந்த சைடு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு எந்த விதமான ஒரு பிடிமானமும் இல்லாமல் இப்போ இருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியோடு இருக்குது. ஆனால் அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காரு, பாஜக சார்பாக சிலர் வந்து ஓபிஎஸ்ட்டை வந்து அன்றைக்கே பேசியிருக்கிறாங்க, கொஞ்சம் பொறுங்க, ஒன்றும் உங்களை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நயினா நாகேந்திரன் அதை தான் சொல்லியிருக்காரு. அண்ணாமலையும் அதை தான் பேசியிருக்கிறாரு. நயினா நாகேந்திரன் பேச்சையோ அண்ணாமலை பேச்சையோ பாஜக மேலிடம் பெருசாக எடுத்துக்குமா? அதெல்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பாஜக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும், அவ்வளோதான். அதுக்கு யார் வந்து நல்லா வலுவாக இருக்கிறாங்களோ அவங்கள கூட சேர்ந்து அவங்கள மூலமாக ஓட்டுகளை வாங்கிட்டு அவங்கள ஒழிச்சிடணும், அவ்வளோதான் முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலையும் உருவாகி போச்சு. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு ஓபிஎஸ் போயிட்டார். சரி, ஓபிஎஸ் தான் இப்படி அப்படின்னா டிடிவி தினகரனும் பாஜகவை ரொம்ப ரொம்ப நம்பினார்.
அமித்ஷா வரும்போது அப்பாயின்மெண்ட் இல்லை அப்படின்னோன்னா அவருக்கு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு அப்போலோவில் போய் படுத்துட்டார். இதுதான் உண்மையான காரணமே. அவருக்கு எப்பயுமே வருடாந்திர செக்கப்பு அப்படின்னு சொல்கிறதும் அண்ணாமலை வந்து இல்லைங்க 2 நாளைக்கு முன்னாடியே டிடிவி அண்ணன் வந்து என்கிட்ட சொன்னார், இது மாதிரி நான் வருடாந்திர செக்கப்புக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு புருடா விட்டாலே யாரும் நம்ப தயாராகவே இல்லை. எவ்வளவோ காலகட்டம் இருக்குது, ஒரு 2 நாள் தள்ளி கூட அமித்ஷா வந்து பார்த்துட்டு கூட ஒரு 2 நாள் தள்ளி கூட அவர் பண்ணிடலாம். ஆனால் அவர் பண்ணலை. அன்றைக்கி அமித்ஷா வர அன்றைக்கே அவர் போயிட்டார். சரி, போனதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். டிடிவி தினகரனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஓடுது, எடப்பாடி பழனிசாமியை கொண்டாந்து லாக் பண்ணுறோம், அதுக்கப்புறமா மெல்ல மெல்ல நம்ம எல்லாருமே ஒன்று சேர்றோம் அப்படிங்கிறது தான் அமித்ஷாவோட எண்ணமாக இருந்திருக்கும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே சந்திக்கலை. ஓபிஎஸ்ஸையும் சந்திக்கலை, டிடிவி தினகரனையும் சந்திக்கலை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் பாஜகவை தீவிரமாக எதிர்த்தார். அவர் மேலே பெறா வழக்கு, அப்புறமா பார்த்தீங்கன்னா ரெட்டைலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்குன்னு சொல்லிட்டு அவர் அதிகாரிகளெல்லாம் கொண்டு போய் போட்டு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறித்தனமாக இருந்தார். பாஜகவை பயங்கரமாக எதிர்த்தார். பாஜக இனிமேல் கூட்டணி வச்சோம்னா பாஜக தற்கொலைக்கு சமம், பாஜகவோட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆர்கே நகரில் அவர் போட்டி போட்டார். சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் பெருமளவில் வந்துச்சு. திமுகவை அதிமுக எல்லாத்தையுமே தோக்கடிச்சார். அந்த அளவுக்கு வந்து நல்லா ஒரு இதை பண்ணார். அதே போல் பார்த்தீங்கன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 5.38% வாக்குகள் வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு வாக்கு இது வச்சுருக்கவங்களுக்கு வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் 2 சீட்டை மட்டும் பாஜக ஒதுக்குது. அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? அதுலேயும் தேனியில் வந்து நீங்கள் தான் நிற்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவரை நிற்க வச்சு அங்கே போய் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணி டிடிவி அண்ணன் நினைக்கிற மாதிரி அதிமுக கட்சி அவர் கைக்கு வரும், அவர் தான் வந்து கட்சியோட அதிமுகவோட பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி அவ்வளவு பிரச்சாரம் பண்ணியுமே டிடிவி தினகரன் 2வது இடத்துக்கு தான் வர முடிஞ்சது. அதுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் 2யுமே வந்து லாக் பண்ணி வச்சுட்டாங்க. என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சைடு பார்த்திங்கன்னா அண்ணாமலை ஓபிஎஸ் டிடிவி தினகரன் நம்ம வச்சு பாஜகவோட வாக்கு வங்கியை உயர்த்துறதுக்கான முயற்சி பண்ணார். அதே போல் பார்த்திங்கன்னா பாஜகவோட வாக்கு வங்கியுமே பெருசாச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போது சசிகலாவும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து அவங்களுடைய கணவர் மறைந்த கணவர் நடராஜனோட தம்பி ராமச்சந்திரன் மூலமாக பாஜக மேலிடத்தோடு வந்து பயங்கரமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்புறமா திவாகரன் இவங்க மூலமாகவும் பேச்சுவார்த்தை நடத்தினார். எப்படியாவது திரும்பவும் கட்சிக்குள்ளே நம்மளை இணைச்சிருவாங்க, அவைத்தலைவர் பதவி நம்ம கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. எப்படியாவது பாஜக வந்து சமிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஓகே, நீங்கள் உள்ளே வரலாம், உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் டிமிக்கி பண்ணிகிட்டே இருக்கிறாரு, அவரை வந்து நாங்கள் வெற்றிடமாக ஆக்கிட்டு நாங்கள் உங்களை வந்து உள்ளே தள்ளுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு இடையில தான் செங்கோட்டையன்ட்ட பேச்சுவார்த்தை, செங்கோட்டையன் தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. அதில் வந்து அவைத்தலைவராக வந்து இவர் சசிகலா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் மாற்றினாங்க. அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையுமே கலைச்சி போட்டு ஆட பார்த்தாங்க பாஜக. எடப்பாடி பழனிசாமிக்கு அதுதான் ஒரு பயம். எங்கே நம்ம வந்து பாஜக சொல் பேச்சை நம்ம கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக கட்சியை நம்ம கையை விட்டு போயிடும். அப்புறமா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இது வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து நமக்கான ஒரு கேம். இந்த கேமில் வந்து நம்ம வெற்றி பெறுறோமா தோக்குறோமான்னு தெரியாது, ஆனால் வெற்றி பெறதுக்கான முயற்சியை பண்ணுவோம். ஒருவேளை நம்ம இந்த கூட்டணி ஜெயிச்சுது வெற்றி பெற்றது அப்படின்னா நம்மளை தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சந்தோஷத்தில் அவர் இருக்கிறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு ஒரு தொகுதியை கோயம்புத்தூர் வடக்கு அந்த தொகுதியில் அண்ணாமலை போட்டி போடுவார். அம்மன் அர்ஜுன் நின்றார்ல, அந்த தொகுதியில் தான் அண்ணாமலை போட்டி போட போகிறார். அதுக்கான வேலையை வந்து அண்ணாமலை களத்தில் பார்க்க வச்சுட்டார். ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு எம்எல்ஏ சீட்டை கொடுத்து அண்ணாமலையை நிப்பாட்டுவாங்க, நின்று அண்ணாமலை ஜெயிப்பார், அப்புறம் தான் முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறது தெரியும். இப்போ எடப்பாடி பழனிசாமியை சமாதானப்படுத்துறதுக்கு கூட்டணிகளை கொண்டு வரதுக்கு இந்த வேலையை காட்டிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணுவார்ல, அவருக்கு பாஜக துரோகம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எங்கெங்கெல்லாம் பண்ணுறாங்க, எல்லா மாநிலத்துலேயும் பாஜக எது தானே பண்ணிகிட்டு இருக்குது, அதே தான் பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டிலையும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியோட கனவுகள் எல்லாமே நாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாஜகவை நம்பி ஓபிஎஸ் கேட்டார், டிடிவி தினகரன் கேட்டாங்க, சசிகலா கேட்டார், அப்புறமா செங்கோட்டையன் சமீபமாக செங்கோட்டையனும் வந்து ரொம்ப நாஸ்தி பண்ணி விட்டாங்க. செங்கோட்டையனும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி அப்படின்னு வச்சுட்டாங்க. என்ன பண்ண போகிறாங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணுவாங்க, என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.